உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குருமங்கள யோகம். குரு பகவானது ரிஷபராசியில் நிற்கக்கூடிய குரு பகவானோடு உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய 12ஆம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் இணைந்து நிற்கக்கூடிய இந்த கால அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மட்டும் அல்லாமல், இவர்களது சேர்க்கை மட்டும் அல்லாமல், இந்த குருமங்கள அமைப்பு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் இணையக்கூடிய ஸ்தான பலம் எதுன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் வீடும் 12ஆம் வீடும், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடும் 11 லாபஸ்தானாதிபதி வீடும். கிட்டத்தட்ட 2 கிரகங்களினுடைய இணைவு உங்களுடைய ராசியிலேயே நிற்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்தில். அந்த ரிஷபத்தில் நின்று அவரது பார்வை, குரு பார்வை 7ஆம் வீட்டில் விழுது, உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுது, உங்களுடைய 9ஆம் வீட்டில் விழுது. செவ்வாய் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டில் விழுது, உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுது, உங்களுடைய 8ஆம் வீட்டில் விழுது. கண்டினியூவாக இந்த அமைவுகள் உங்களுக்கு பார்வை விழக்கூடிய இடம் எல்லாமே பரஸ்பரமான ஒரு வளர்ச்சி, ஒரு இனம் புரியாத நீங்களே ஒரு சந்தோஷங்கள் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனநிறைவு கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா, உற்சாகம் மிக்க சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இன்றைக்கி வரைக்கும் எதுலேயுமே தன்னம்பிக்கையோட ஒன்று இறங்கி முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. உழைப்பாளிகள், திறமசாலிகள், தன் மனசில் என்றைக்குமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக வாழும் நினச்சவங்க. அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் தொடர்ச்சியான சில பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சில இழப்புகளையும் சந்தித்து வந்தீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த இணைவு குருமங்கள யோகா அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா விரய குரு இப்போ ஜென்ம குருவாக மாறியிருக்கார். விரயத்தில் இருந்த குரு பல்வேறு விதமான எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், என்னால் வளர்ச்சி அடைய முடியல, ஒவ்வொரு ஸ்டேஜும் எனக்கு என்னவோ பிரச்சனையாக தான் நிற்கிது. நல்லதை நினச்சாலும், நல்லது எண்ணி மற்றவங்களுக்கு ஒன்று செஞ்சாலும் கடைசியில் அது எனக்கே வினையாக நிற்கிது. மற்றவங்களுடைய நலனை கருதி நாம் நல்லது செய்யலாமேன்னு போய் அவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச பல இடங்களில் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அப்போது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லது செய்தும் நீங்கள் பாதிக்கப்பட நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது வேலையிலையும் அப்படித்தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க. உங்களோட குறைஞ்ச உழைப்பை போட்டவங்க இன்றைக்கி நிறைஞ்ச இடத்துல இருக்கிறாங்க, அவங்க அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே ட்ராப் ஆகி நிற்கிது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் தொழிலையும் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் தான் சந்திச்சிங்க, சரிவுகளையே சந்திக்கிறீங்க. உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, உங்களை மாதிரி வளர்ந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லைன்ற நிலைக்கு ஆளாகி நிற்கிறீங்க. அப்போது இந்த நிலை மாறணும். இந்த மாற்றங்கள் நமக்கு வேணும்னு நினச்ச உங்களுக்கு குருமங்கள யோகத்தினால குறிப்பாக சொல்லணும்னா எத்தனை இடங்கள் பலம் பெறுதுன்னா 5 இடங்கள் உங்களுக்கு பலம் பெறுது. 5 வீடு பலம் பெறுது. 1, உங்களுடைய ராசியில் நின்று பார்த்தா 4ஆம் வீடு பலம் பெறுது. 4ஆம் வீட்டில் விழக்கூடிய செவ்வாய் பார்வையால் 4ஆம் வீடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தஸ்து, மரியாதை, உங்களுடைய வாழ்க்கையில் மண், மனை, பூமி, வீடு, அம்மா சம்மந்தப்பட்ட தாயினுடைய ஆரோக்கியமும் தாய் சம்மந்தப்பட்ட உறவு முறைகள் கிடைக்கக்கூடிய அந்த நட்பும் ப்ளஸ் தாயினுடைய சொத்துக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம். அப்போது உங்களுடைய ஆரோக்கியம், சுகஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி சந்தோஷம் வேணும், அந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கணும், அந்த இடம். அப்போது இந்த குருவினுடைய சுபத்தன்மை முழுமையாக உள்வாங்கி பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்வை 4ஆம் வீட்டில் விழும் பொழுது இத்தனை நாளாக உங்களுக்கு வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், வீடு கட்டுவீங்க, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கட்டி பாதியில் நிற்கக்கூடிய வீட்டை கூட கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். குறிப்பாக சொல்லணும்னா பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் இந்த காலகட்டங்களில் அமையும். பூமின்றது ஏற்கனவே
வாங்கின பூமியில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா கூட அது சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். காரணம், செவ்வாய் பூமிக்கு உகுந்த கிரகம். குறிப்பாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 100% இந்த முறை வெள்ளாமை விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் பசுமாடு, ஆடு, கோழி சார்ந்த விஷயங்களில் தொழிலாக அதை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான காலமாக இது இருக்கும். இன்னும் கனரக வாகனங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலை அமைச்சு அதை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் யோகமான ஒரு காலமாக இருக்கும். இதில் நான் கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், வாங்க முடியல, இப்போ வாங்கலாமா வேண்டாமா நினச்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வாங்கக்கூடிய ஒரு நேரம் கூடி வந்துடும், வாங்கிடுவீங்க. அந்த அமைப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். இதில் தாய் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இன்னும் சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய நிலைகள் உண்டாகும். தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகளும் மன அழுத்தங்களும் நீங்கி ஒரு மேன்மைகள் அடையும். அப்போ இந்த 4ஆம் இடம் உங்களுக்கு 100% பலமான ரீதியில் அந்தஸ்து, மரியாதை, நிம்மதி, சந்தோஷங்கள் அளிக்கக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு குறிப்பாக சொல்லணும்னா தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் சம்மந்தப்பட்ட ரீதியில், அது குறிப்பாக வலது கண் சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. காது வலி வரைக்கும் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அந்த ஒன் சைடு டோட்டலாக இந்த ஷோல்டர் பெயின் வரைக்குமே வந்திருக்கும். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கை கொடுக்காத நிலையில் இருந்தும் கூட அது இந்த தருணத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கும். இந்த பிரச்சனை விட்டு நீங்கி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போது உங்களுக்கு 4ஆம் இடம் பலம் பெறுது. அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டில் குரு பார்வை 5ஆம் பார்வையில் அந்த இடத்துல விழும் பொழுது 100% அந்த இடம் பலம் பெறுது. 5ஆம் இடம்ன்றது என்ன? புத்திர பாக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்க கல்வி ரீதியில் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்வி ரீதியில் அருமையான ஒரு மேன்மைகள் அடைவாங்க. இன்னும் திருமண வயதிற்கு வந்த பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் அமையலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் அமைச்சு வரும். குறிப்பாக திருமணம் செஞ்சுட்டேன் ஆனால் திருமண ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு குரு செவ்வாயோடு இணைந்து, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு இல்லையா, அந்த 7ஆம் வீட்டிற்கோட செவ்வாயோடு இணைந்து குருவும் செவ்வாயும் இருவரும் முழுமையான பலம் பெற்று அந்த பலத்துடன் அந்த குரு பார்வை அந்த இடத்துல விழுறதுனால அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் முயற்சியால் நீங்கள் சரி பண்ணுவீங்க. அந்த பார்வையால் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்கும். நீங்கள் மீண்டும் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைவுகள் உண்டாகும். இதில் பஞ்சமஸ்தானத்தில் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியினுடைய பார்வை விழுந்தாலே பிள்ளைகளுக்கு வெளிநாடு முயற்சிகள் கிடைக்குமா, அவங்க வெளிநாடு போக முடியுமா, ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு நல்ல ஒரு ஜாப், நல்ல எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த அமைப்புகள் கிடைச்சிடும். இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் சுபகாரியங்கள், பிள்ளைகளுக்கு திருமண மேன்மைகளும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக, ஏன்னா விரையாதிபதியுடைய சேர்ந்து குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால 100% அந்த அமைப்புகள் கிடைக்கும். இன்னொன்று, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களுடைய ஜென்மத்தில் நின்று அவர் பஞ்சம பார்வையை பார்க்கறதுனால 100% உங்களுக்கு பஞ்சமஸ்தானன்றது அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம், உங்களுடைய ஆசைகள் சார்ந்த இடம். அப்போது ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். அதே போல் ஆன்லைன் இந்த பங்குச்சந்தையில் போட்டு உங்களுக்கு உண்டான ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்தவித தொழில் சார்ந்த மேன்மைகளிலும் ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி, தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கைக்கூடி வரும். அந்த பஞ்சமஸ்தானம் நினைச்சதை முடிக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பம் வம்ச விருத்தி, பிள்ளைகள் இல்லை எனக்கு புத்திரபாகியமே கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திரபாகியம் கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இட அமைவு அந்த இடத்துல உண்டாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஞ்சமஸ்தானம் உங்கள் வாழ்க்கையில் குரு பார்வை வெல்றது, உங்களுக்கு திருக்கோயில் பணி, அதே போல் தெய்வ சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் சார்ந்த பணிகளில் அழகான ஒரு அருமையான ஒரு முழுமை பெற்று அந்த தெய்வ அனுகிரகங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் அடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குருவும் செவ்வாய் நின்று டைரெக்டாக 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போது 7ஆம் வீடுன்றது கணவன் மனைவி சார்ந்த இடம். தேவையில்லாத ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், 3வது நபர்களால் வந்த சிக்கல்களால், ஏன் உங்கள் சொந்த பந்தம் உங்கள் கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய சில ஒரு இடைஞ்சல்களால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை
பகிர்ந்துக்க முடியாமல் 2 பேரும் மன ரீதியில் ஒரே வீட்டில் தனிப்பட்ட ரீதியில் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாய் குரு பார்வை அந்த இடத்துல விழுவதனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக டைவர்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தத்தினால நடந்த சில குழப்பங்களும் கோளாறுகளும் நீங்கள் வாழ தயாராக இருந்தும் வாழ முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 7ஆம் இடம்ன்றது வாடிக்கையாளர்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த வாடிக்கையாளர்கள் 100% இதற்கு முன்னாடி உங்களால் அவங்கள திருப்திப்படுத்த முடியல, அவங்களுக்குண்டான வேலைகளை என்னதான் நான் பார்த்து முடித்தாலும் அது என்னவோ ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அந்த ரிசல்ட் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 1.5 மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அருமையான காலமாக எண்ணி முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு மேன்மைகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த 7ஆம் வீடு பார்ட்னர் சம்மந்தப்பட்ட இடம். அப்போது அந்த 7ஆம் வீட்டில் 100% உங்களுக்கு தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இத்தனை நாள் இடைஞ்சலாக இருந்தவங்க கூட உங்களுக்கு கைக்குலுக்கி ஒரு நல்ல நட்பாக நிற்கக்கூடிய ஒரு நிலைகள் மாறக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடும். அடுத்தது 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அதுவும் செவ்வாய் வீட்டையே செவ்வாய் பகவான் பார்க்குறது ரொம்ப அருமையான அமைவு. இது எல்லாருக்குமே அமையாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போது செவ்வாய் பகவானது வீட்டை மீண்டும் செவ்வாய் பகவான் பார்த்தால் அந்த 7ஆம் வீட்டை பார்த்ததுனால ஒரு நல்ல மேன்மையில் கிடைக்க போகுது. 8ஆம் வீட்டை அந்த செவ்வாய் பகவான் குரு வீட்டை பார்க்கிறார். குரு வீட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக எனக்கு தீராத பிரச்சனைகள் என்னென்னவோ நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு விடிவு காலம் இப்போ கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகள் இப்போ எடுங்க. அது 100% சக்ஸஸ் அடையுது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சார்ந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக மீண்டு வருவீங்க. அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா செவ்வாய் பகவான் இல்லையா, அவர் குருவோடு இணைந்து குரு வீட்டையே அவர் பார்க்கிறார். அப்போ 100% உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த பாதிப்புகள் நீங்க போகுது. 7ஆம் வீட்டை குருவும் செவ்வாய் ஏற்கனவே பார்க்குறேன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த இடத்துல பார்க்குறதுனால திருமண வாய்ப்புகள் அமையும், கைக்கூடி வரும். 100% முயற்சிகளை பலப்படுத்தினால் திருமணம் கைக்கூடி வரும். அடுத்தது இந்த 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்போவுமே அந்த 8ஆம் வீட்டுக்கு அதற்குரிய மேன்மைகள் இருக்குது. அடுத்தது 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கூடி வரும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சலிப்புகள் சங்கடங்கள் நீங்கும். தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த குரு செவ்வாயுடன் இணைந்து பார்க்குறதே உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான அமைப்பு. உங்கள் லாபஸ்தானாதிபதி பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறதுனால ரொம்ப அருமையான கால அமைப்பு. ஆக இந்த அளவுக்கு ஒரு கால அமைப்புகள் இருக்கும் பொழுது முயற்சிகளை பலப்படுத்தினால் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான காலம். ஏன்னா செவ்வாய் பகவானது இணைவு குரு பகவானோட நின்று இந்த நேரத்தில் எங்கே போய் நின்று பேசினாலும் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு பூமி சார்ந்து விவசாயம் சார்ந்து இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவை எடுங்க. அதை சார்ந்த முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளையும் எடுங்க. அது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் உண்டாக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.